இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 233. கதையோட ஓப்பனிங்ல ஈசாரி அப்படின்ற மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. அவனோட அடியால அந்த இடத்துக்கு வந்து கவர்னர் கடைசி அவங்க கிட்ட பேச ஒத்துக்கினாருன்ற மாதிரி சொல்ல, இன்னொருத்த அந்த இடத்துல குடிச்சுக்கிட்டே வந்து இவ்வளவு நாள் உன்ன மறைச்சு வச்சதுக்கான ஒரு பலன் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் லேண்ட் வந்து என்னோடது, ஓஷன் வந்து உன்னோடது, நம்ம வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஜிபிக்கு கிட்ட இந்த ஓஷன் வந்து அழகா இருக்கான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்ல, அதுதான் நானுமே சொல்றேன், இந்த ஓஷன்ன்றது வந்து முன்னாடி இருந்த மாதிரி ரொம்பவே பெருசா இல்ல, இப்ப ரொம்பவே சின்னதா இருக்கு, பழைய ஃபார்முக்கு இதை கொண்டு வந்தாதான் அதோட அழகே, இப்ப எல்லாருமே கிளம்பல வாங்கன்ற மாதிரி சொல்லுவான். இன்னொரு பக்கம் நம்ம டீம் 7க்கான ஒரு மிஷினை தான் நம்ம நருட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல நம்ம கவாக்கியுமே இருக்காங்க. கவாக்கி ரொம்பவே ஆட்டிடியூடா பேசிக்கிட்டு இருக்க, நீ ஒரு நியூபிடா, தேவையில்லாம ரொம்பவே ஆட்டிடியூடா பேசிக்கிட்டு இருக்காதுன்ற மாதிரி பருட்டோ கத்திக்கிட்டு இருக்கும் போது, ஆக்சுவலா எங்களோட மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கட்டஸ்கேவை சேஃபா லேண்ட் ஆஃப் மிஸ்டுக்கு கொண்டு போறது தாங்க. கட்டஸ்கே அந்த இடத்துல வந்த உடனே இந்த மிஷினை வேற மிஷினே எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்ற மாதிரி கடுப்பா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பவர் பிளான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க வந்து என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, நம்ம அதுக்காக தான் போக போறோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, காகராவை மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது, நல்லதுன்ற மாதிரி பருட்டோவும் சொல்றான். அந்த செரிமோனியை டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்ற மாதிரி ஷீகமர் அந்த இடத்துல சொல்லும் போது, அதனால தான் எங்க போக சொல்றீங்களான்ற மாதிரி சாரடா கேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தினக்குமே இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வரும், அதுல நிறைய பொய்யாவுமே இருக்கும், இருந்தாலும் நம்ம அதை கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது இல்லையா, அதனால கட்டஸ்கே கூட இருந்து நிறைய அட்டென்ஷன் அந்த இடத்துல இருங்கன்ற மாதிரி சொல்லுவான். சரி, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க போலான்ற மாதிரி கவாக்கி அந்த இடத்துல சொல்லுது. அது கடல் தாண்டி இருக்குடான்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். இவங்க எல்லாருமே ட்ரெயின்ல போகும்போதே நம்ம கவாக்கி கடலை பார்த்து ரொம்பவே வாயா பழந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கட்டஸ்கே அவன் பாட்டு ஏஞ்சி ஓட, நீங்க இருங்க, இந்த மாதிரிலாம் போக கூடாதுன்ற மாதிரி பருட்டோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. கடல் இதை விட போட்ல போகும்போது இன்னமும் அருமையா அழகா இருக்கும்ன்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவங்க போட்ல போக ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கவாக்கி அந்த இடத்துல வாமிட் எடுக்க ஆரம்பிச்சு அவன் ரொம்பவே சிக் ஆயிருவான். அந்த இடத்துல ஆமடோட டெக்னாலஜி இதை கூட ஓவர் கம் பண்ண முடியலன்ற மாதிரி தான் அந்த இடத்துல கட்டாஸ்கே சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை ரூம்ல போய் படுக்க வச்சு அவன் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. அவன் அந்த இடத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் சரியாயிருவான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் அகாடமி ட்ரிப் அப்போ லேண்ட் ஆஃப் மிஸ்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தானே போக போறோன்ற மாதிரி அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா லேண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இப்பதான் நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஒரு சிட்டியா இருக்கு இல்லையா, அதுக்கு நிறையவே பவர் சோர்ஸ்லாம் தேவைப்படும். அதுக்காக தான் அந்த இடத்துல ஏகப்பட்ட விண்மில்லாம் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதோட 10 மடங்கு அதிக பவர் ஜெனரேட் பண்ற ஒரு விஷயத்தை தான் இப்ப கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இந்த செரிமோனியே வச்சிருக்காங்க. போட்ல போறது எவன்டா நல்லா இருக்கும்னு சொன்னது, அவன் கையில கிடைச்சா காலிடா அப்படின்ற மாதிரி கவாக்கி ஒரு பக்கம் கவுந்து கடந்துட்டு பருட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. கவலைப்படாத, அதோ வந்துருச்சு லேண்டு, கொஞ்ச நேரத்துல போய் இறங்கிட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். போட்டை விட்டு இறங்கினாலும் கவாக்கியோட உடம்புனால கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். இந்த இடத்துலயே எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நான் உங்களை கூப்பிடுறோன்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கட்டஸ்கே கூப்பிட்டு உள்ள போறாங்க. அந்த இடத்துல டெங்கியோட மிஷினுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா, அவன் ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா இந்த செரிமனி எல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த இடத்துல போய் அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்ற மாதிரி கட்டஸ்கே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நார்மலா இருக்கிறதோட அந்த இடத்துல எல்லாம் செக்யூரிட்டி ரொம்பவே அதிகமா தான் இருக்கும், ஏன்னா இந்த செரிமனி நடக்கிறதுனால. ஏன்னா இவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் கட்டஸ்கேவை பாத்துக்கிறது தான் நம்மளோட டாப் பிரியாரிட்டின்ற மாதிரி சாரடா சொல்லிட்டு வருவா. இப்படி இவங்க 3 பேரும் பேசி போயிட்டு இருக்க, சடனா பார்த்தா அவரை காணோம். பார்த்தா கடையில நின்று இந்த பிரெயின் வேவ் அனலைசர் ரெடிவே சூப்பரா இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியன்ற மாதிரி பருட்டோ சொல்ல, அவர் அதெல்லாம் கண்டுக்காம இன்னொரு கடையில போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நான் உங்களை உர தேவையில்லைன்ற மாதிரி பருட்டோ அவன் தலைக்கு மேல தூக்கிப்பான். டாக்டரை பாத்துக்கிறது ஈஸின்னு நினைச்சேன், பட் தலைவலியா தான் இருக்கும் போலன்ற மாதிரி சாரடா சொல்லுவா. ஆல்ரெடி அந்த செரிமோனி ஆரம்பிச்சிருச்சு, இவங்க எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் இன்விடேஷனை கொடுத்து கட்டஸ்கே மட்டும் தான் உள்ள விடுறாங்க, கூட வந்தவங்க எல்லாம் உள்ள போக முடியாதுன்ற மாதிரி 3 பேருமே வெளில நிப்பாட்ட வச்சிடறாங்க. அந்த இடத்துல மைக்ல பேசுறவரும் இந்த மாதிரி லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு தேவையான பவர் பிளான்ட் நமக்கு ஆல்ரெடி இருந்தாலுமே இன்னும் நிறைய டெவலப் பண்ணோம் இல்லையா, ஏன்னா இப்பதான் நம்ம நிறைய டெவலப்மெண்டா பண்ணிட்டு வரோம். ஸோ அது தொடர்ந்து தான் இந்த பவர் பிளான்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஓஷன்ல இருக்க தண்ணியை வச்சு இது வந்து பவரை ஜென்ரேட் பண்ணும். அது மட்டும் கிடையாது, இதுல இன்னமும் நிறைய ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதை வச்சு கடலோட அலைகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். மொத்தம் 8 விஷயத்தை இந்த மாதிரி சுத்தி மேக் பண்ணியிருக்கோம். மொத்தம் 10 வருஷத்துக்கு ஆச்சு. லேண்ட் ஆஃப் தண்டர் ஒரு காலத்துல அவங்களுக்கு எனிமையா இருந்தாலும் இப்ப ஃப்ரெண்டா இருக்காங்கன்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே பாராட்டி பேசி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பருட்டோட டீம் வந்து காகுரங்க எங்கனா இருக்கானா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன், எதுவும் பேட்ரோல்ல ஒரு பங்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காகராவை தேடி நம்ம பருட்டோ இன்னொரு பக்கம் போக, அங்க இருக்க மீனவர்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, எங்களோட கடலை திருப்பி கொடுங்கன்ற மாதிரி. அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட போய் காகராவை உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, காகராவை வந்து ப்ரோமோட் பண்ணிட்டாங்க, அவன் டைரக்டா மீசுகாக கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவான், இப்ப இருக்க பிரிசன்ல தான் அவன் இருக்கான்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். இன்னொரு பக்கம் காகரா வந்து ஜெயிலோட வார்டனா இருப்பான் இல்லையா, பூட்டான் எதனா புதுசா ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, உன்னால தான் 10 வருஷம் நாங்க ஜெயில இருக்க போறோம், என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்ன்ற மாதிரி அங்க 2 பேருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஷீசுமா மாதிரி நீங்க இல்ல, உங்களோட பாதை வந்து மாறிடுச்சு, ஸோ அதனால சீக்கிரமா நீங்க வெளியில வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனோட நேம கூட உன்னால சொல்ல முடியாது, அதை பேன் பண்ணிருக்காங்க தானேன்ற மாதிரி அவங்க கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீச் கொடுத்தவனோட பையன் வந்து நல்லாவே ஸ்பீச் கொடுத்தீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்க போறன்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஆஷ் மூலியமா ஃப்ளை பண்ணி எல்லாருமே அந்த பவர் பிளான்ட்டுக்கு போக போறதா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இந்த இடத்தோட சுச்சிக்காக சொல்றாரு. இந்த மாதிரி பருட்டோ அந்த இடத்துல வந்து காகராவை பத்தி கேள்விப்பட்டான், அவன் பிரிசன்ல வந்து வார்டனா இருக்கானா அப்படின்னு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ டிசப்பாயின்மெண்டா இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போக முடியாது இல்லையா, ஆனா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும், ஸோ டாக்டரை தான் நம்ம பாத்துக்கணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கடைசியுமே அந்த இடத்துல நான் ஆல்ரெடி இந்த பவர் பிளான்ட்லாம் பார்த்துட்டேன், எனக்குமே இந்த இடத்துல நிறைய சுத்தி பார்க்கணும்னு ஆசை, நம்ம ஏன் ஜெயிலுக்கு போக கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம இந்த இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு தெரிய உரிமைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி வரான். கவாக்கி இப்போ
பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கான். சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பருட்டோ வேக வேகமா ஓடுறாங்க. சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மாதிரி தான் சாரடா சொல்லுவா. இவன் அந்த ஜெயிலுக்கு போக ஏகப்பட்ட செக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் காக்குராவை தான்டா பார்க்க வந்திருக்க, ஏன்டா இவ்வளோ செக்கிங்ன்ற மாதிரி அவன் இடத்துல கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காக்குரா பருட்டோ 2 பேருமே அந்த இடத்துல மீட் பண்றாங்க. இப்படி அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஹலோ ஆயெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீ சுன்னி நைட்டடான்ற மாதிரி கேட்கும்போது அதை பத்திலாம் இப்ப பேச தேவையில்லன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவா. உன்னோட எபிலிட்டி பத்திலாம் எனக்கே நல்லா தெரியும். லாஸ்டா நீ 7 நிஞ்சா ஸ்வாட்ச் கூட சண்டை போடும்போது கூட அந்த இன்சிடென்ட்ஸ்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, அது இன்சிடென்ட்ஸ்ல கிடையாது, நார்மல் ஃபைட் தான்ன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். நாங்க தான்டா அடுத்த 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்ன்ற மாதிரி இவங்க 7 பேர் ஸ்வாட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே பிடிச்சி ஜெயில போட்டதுக்கு அப்புறம் ஷீசுமா 4 பேரோட சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஜெயில விட்டும் தப்பிச்சிருப்பான். அதுல 2 பேரை பிடிச்சி வேற ஒரு ஜெயில போட்டிருப்பாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. இந்த விஷயத்துல சம்பந்தப்படாம பூட்டான், ஹிஜிகோ, ஷியோ 3 பேர் மட்டும் இந்த பிரிசன்ல இருப்பாங்க. அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணலன்னு சொல்லிட்டு என்னடா கேரண்டின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஒரு அளவுக்கு அவங்கள நம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். அதனால தான் இந்த இடத்துல வாடனா வந்துட்டேன்ற மாதிரி கேட்கும்போது வேற எதுக்கு, ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ் ஒரு வண்டர்ஃபுல்லான வில்லேஜா மாத்தது தான் என்னோட நோக்கமே. ஒரு நாள் லீஃப் வில்லேஜுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நாங்க மாத்தி காட்டுவோன்ற மாதிரி சொல்றான். டெக்னாலஜில இருந்து எக்கனாமி வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நாங்க க்ரோ பண்ணணும். சாதாரண மக்களுமே இந்த இடத்துல ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறோன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இந்த இடத்துல ஏகப்பட்ட டெக்னாலஜிலாம் நல்லாவே வளர்ந்துருக்கு, அமேசிங்கா தானே இருக்குன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஃபியூடல் லார்ட் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண வச்சிருக்காரு. இப்ப சியுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பருட்டோமே இந்த இடத்துல ஆரம்பத்துல சயின்டிபிக் நிஞ்சா டூல்லாம் வேலைக்கு ஆகாது, தேவையில்லாத தலைவலி தான் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாலுமே போக போக அதை பத்தின புரிதல் அவனுக்கு வந்திருக்கும் இல்லையா, அதை பத்தி அந்த இடத்துல சொல்லியிருப்பான். சரிவா அவனுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறான் மாதிரி ஒரு பிரிசனுக்குள்ள கூட்டு போறான். அந்த இடத்துல பயங்கர ஹீட் ஆயிருக்கு. ஓடி போய் பார்த்தா ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எலும்பு தோலுமா தான் அவன் இருக்கான் அந்த இடத்துல. யாரா இவன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ கேட்கும் போது இவன் தான் ஃபூட்டான் கிளானை சேர்ந்த ஒரு பைரேட். அந்த கிளான்ல இருக்க நிறைய மெம்பர்ஸால தண்ணியில இருக்கும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லா சண்டை போட முடியும். பல வருஷமாவே லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு இந்த பைரேட்ஸால ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் அவங்க குடும்பம் நண்பன் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இழந்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆராமையே ஒரு ஆபரேஷன் மூலியமா நாங்க கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் பைரேட் கேங்கே டிஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கேள்விப்பட்டோம். இந்த ரூம் எப்பயுமே ஹீட்டா இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே அது எவாபரேட் ஆகி போறதுக்காக. பருட்டோ அவன் பக்கத்துல போற மாதிரி பயிற்சி பண்ண அது பக்கத்துல போவாத. ஒரு 200 மில்லிமீட்டர் சைஸான ஒரு திக்கான கிளாஸ் வந்து நடுவுல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஏர்ஷிப்ல வந்து அந்த பவர் பிளான்ட்டா பாக்கிறதுக்கு தானே ஏர்ஷிப்ல எல்லாரையுமே ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைகள் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுச்சிக்காகவுமே எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி ரொம்பவே டைட்டா வைங்க, ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாதுன்ற மாதிரிலாம் அந்த இடத்துல நின்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி கவாக்கியுமே அந்த இடத்துல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துகிட்டு இருப்பான். இந்த பருட்டோ பையன் அப்ப போனானே இன்னும் ஏன் வரலன்ற மாதிரி நம்ம சாரோட ஒரு பக்கம் காண்டா கேட்டிருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம பருட்டோ வந்து நான் சீக்கிரம் போய் ஆகணும், எனக்கு அந்த இடத்துல வேலை இருக்குன்ற மாதிரி நம்ம காக்ரா கிட்ட சொல்லிட்டு வரும்போது ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் போறன்ற மாதிரி தான் அவனுமே கேட்டுட்டு வருவான். நான் சீக்கிரம் போலனா சாரடா என்ன பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வயசானவருமே அவர் பையன் நீ தான் ஃபர்ஸ்ட் ஷிப் எடுக்க போற பாத்துடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. லேண்ட் ஆஃப் தண்டரஸ் வந்துருக்கு பாரு இல்லையா, அவர் அந்த இடத்துல பயங்கர காண்டா இருப்பாரு. இந்த பையன் ஏன் ஃபர்ஸ்ட் ஷிப்ல போறான், நான் ஏன் போல அப்படின்ற மாதிரி. அந்த பையனுமே போயிட்டு அந்த ஏர்ஷிப்பை எடுத்து கொஞ்சம் மேல பறந்து போன உடனே அதுல ஒரு இடத்துல கிழிஞ்சி நெருப்பு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏர்ஷிப்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் சிக்னல் எல்லா இடத்துலயுமே கட் ஆகும். ஈவன் அந்த ஜெயில கூட கட் ஆகும். அது கீழே விழுந்து பயங்கரமா அந்த இடத்துல வெடிச்சு சார் அதோட பீஸ் எல்லாமே உங்க மேல அடிக்க வரும். நம்ம கவாக்கி அவனோட கையை வச்சு முடிஞ்ச அளவுக்கு கட்டஸ்கே வந்த இடத்துல காப்பாத்துறான். நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பர்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்.